ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலினா கிச்சன். இன்றைக்கி நம்ம மெலினா கிச்சனில் நல்ல ஒரு காரசாரமான பூண்டு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பூண்டை இது போல் தோல் உரித்து எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். அப்போ தான் பூண்டில் நல்ல உப்பு காரமெல்லாம் சேரும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் எலுமிச்சம் சைஸுக்கு புளியை எடுத்து கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறமா அது கூடவே நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதை இது கூட சேர்த்து அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் ஆயில் எதுவும் சேர்க்க வேணாம், இருக்கிற ஆயிலே போதுமானதாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அது கூடவே வதக்கி வச்சுருக்கிற பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு சாஃப்டாகவே வெந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி வதக்குனதுனால பூண்டு நல்லாவே வெந்திருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பூண்டை ஊற வைக்கிறப்பவே கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போயும் நம்ம உப்பு சேர்க்குறப்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தா புளியையும் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதோட கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொடியையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இது கூட 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஏன்னா அந்த புளி இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணாவே போதும். இப்போ பாருங்கள், சூப்பரான பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெலினா கிச்சன்